ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, எதை பற்றி நான் பேச வரல. என்னுடைய உடன்பிறவா சகோதரி அருந்தாங்கி நிஷா அவர்களுக்கு இரவு வணக்கம். உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. உங்களுக்கு தாங்க, அக்கா சொல்ல முடியாது, என்னுடைய சின்னவங்கள தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த பதிவு, சரிங்களா? நீங்கள் உங்கள் வீடியோ நான் பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எவ்வளோ தைரியமான பொண்ணு, ஒரு மேடை ஏறி காமெடி பண்ணுறது, ஒரு மேடை ஏறி பேசுவது, அதுக்கெல்லாம் ஒரு வேணுங்க. எத்தனை பேருக்குங்க இருக்குது அந்த தில்லு? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாக்காவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து நிறத்தை பற்றி கவலைப்படாமல் மேடை ஏறி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த தில்லு தாங்க்கா. கருப்பு வெள்ளைலாம் என்னங்க, உடம்புல ஓடுற ரத்தம் சிவப்பு தான். யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கன்றதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? வேண்டாமே. சில பேருக்கு அது சபை நாகரிகம் தெரியுது கிடையாது. 4 பேருக்கு மத்தியில் பேசுகிறோம், செய்கிறோம், அவங்க மனசு எப்படி நோகும் அப்படின்றது சில பேருக்கு தெரியும். என்னதான் அட்வான்டேஜாக நம்ம போனாலும், என்னதான் டெக்னாலஜி வந்தாலும், இன்னும் கூட அந்த நிறத்தை வச்சு பேசும் கலாச்சாரம் இந்திய நாட்டிலையும் ஒழியல, தமிழ்நாட்டிலையும் ஒழியல. சபை நாகரிகமும் தெரியாது, சரியா? இந்த கருப்பு தான் மழை வெள்ளம் வந்தப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த கருப்பு தாங்க தண்ணியில் இறங்கி அந்த சேத்துல இறங்கி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் உதவி செய்தது. எந்த வெள்ளை நிறமாக உதவி செய்யலை. அதில் நான் உங்கள் ஃபேனு, சரிங்களா? நீங்கள் காமெடி பண்ணுவீங்க, செய்வீங்க, அதை நான் ரசிப்பேன். அதை விட நான் உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆனது, ரொம்ப உங்கள் மேலே நான் ரசிகையானது, நீங்கள் அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்வீங்க பார்த்தீங்களா? அந்த மழை வந்தப்போ வெள்ளத்தில் தவித்த மக்களுக்கு உதவி செய்வீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்றும் ஒரு பெரிய கோடீஸ்வரி கிடையாது. உங்களை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். உங்களை கேபி பாலா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போயிட்டு எப்படி சொல்கிறது, தன்னலம் பார்க்காமல் பொதுநலம் பார்த்து உதவி செய்வீங்க பார்த்தீங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணது, உங்களை மாதிரி ஆளுங்களை ஃபீல் பண்ணவே கூடாது. இதை ஒரு படை என்ன சொல்கிறதுனா, படி கற்களாக எடுத்துக்கிட்டு இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து எங்கேயோ போய் நிற்கணும்ப்பா, சரிங்களா? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி குண்டாக இருந்தால் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதை பார்க்குற மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், பெண்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வெயிட் போடுவாங்க, சரிங்களா? அது அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனா உடலுடைய வாகு. எல்லாருமே சிம்ரன் மாதிரி இருந்தவங்க தான், நயன்தாரா மாதிரி இருந்தவங்க தான், தமன்னா மாதிரி இருந்தவங்க தான், ஸ்டேயா மாதிரி இருந்தவங்க தான். ஒரு குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வளர்க்கணும் செய்யணுக்காக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெண்களுக்கு அந்த வெயிட் கூடும். ஏன் ஆண்களுக்கு வெயிட் கூடுறதே கிடையாதா? திடீர்னு நல்லா இருக்கீங்க, திடீர்னு தொப்பை வருது இல்லை? அதனால் பெண்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ கிண்டல் குண்டாயிட்டா? ஏன் எல்லாருமே வெயிட் போடுவாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெயிட் போடுவாங்க, அதுதான் இயற்கை. ஒல்லியாக இருப்பாங்க. நானும் நயன்தாரா மாதிரி ஒல்லியாக இருந்த ஆள் தான். இன்றைக்கி நான் வெயிட் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, வெயிட் போட்டிருக்கேன், சரிங்களா? ஒரு உடல் வாக வைத்து அடுத்தவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. கடவுளுக்கு தெரியும், கருப்போ வெள்ளையோ, குண்டாக இருக்காங்களோ ஒல்லியாக இருக்காங்களோ, உடம்புல ஓடுற ரத்தம் சிவப்பு நிறம்தான், சரிங்களா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்னும் இந்த கலாச்சாரம் போகிறதில்ல. இதில் மிகப்பெரிய விஷயம் என்கிட்ட, பெண்களுக்கு பெண்களே எதிரி. மற்றவங்கள ஹட் பண்ணுறதுனால அப்படி என்ன நீங்கள் வாடி கட்டின்னு போயிட போகிறீங்க? ஏன் இந்த கருப்பு தங்கம் தாங்க அன்றைக்கி போய் உதவி செய்தது, எந்த வெள்ளை தங்கமாக உதவி செய்யலை, சரிங்களா? கருப்பு தான். அதனால் உடல் வாக வச்சோ நேரத்தை வச்சோ யாரையுமே கிண்டல் பண்ணாதீங்க. சபை நாகரிகன்னு ஒன்று தெரிஞ்சுக்குங்க. கலர் நிரந்தரம் கிடையாது, ஓகேவா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க பாரு, அந்த பெரிய மனசை பாராட்டுங்க. அதை பாராட்ட ஒருத்தரம் வர்றது கிடையாது. வேறு ஏதாவது மட்டும் சொல்கிறதுக்கு குற்றம் சொல்ல நிறைய பேர் கிளம்பிடுறீங்க இல்லை? கடவுளுக்கு தெரியுங்க யார் யாருக்கு எந்த நிறம் கொடுக்கணும், யார் யாருக்கு எந்த கண், எந்த மூக்கு, எந்த வாய் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கணும், கடவுளுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியாவா இருக்குது? விருப்பம் தான் ரசிங்க, இல்லைன்னா அமைதியாக போயிடுங்க. மற்றவங்கள ஹட் பண்ணுற மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. நிஷா சகோதரி, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். உங்கள் ஃபேன் நாங்கள் இருக்கோம், சரியா? யாரையுமே அந்த மாதிரி ஹட் பண்ணாதீங்க ப்ளீஸ்ப்பா, சரியா? மனசு ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஓகே நிஷா, பி ஹாப்பி, ஓகேங்களா? நீங்கள் என்னோட சின்னவங்கள தான் இருப்பீங்க, அதனால தான் நிஷான்னு சொல்கிறேன். உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகள் பல காண வேண்டும்.
என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா? பாய், குட் நைட்.